நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்காக தலைவர் சீரிஸ் அப்படின்ற ஒரு தொடர் பார்த்துட்ருக்கோம். அதில் நிறைய தலைவர்கள் நம்முடைய யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் சுரேந்திரநாத் பானர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். சுரேந்திரநாத் பானர்ஜி பற்றி ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் இருக்கும். நம்ம அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். சுரேந்திரநாத் பானர்ஜி 1848 பிறந்து 1925 இறக்குறாரு. அவருடைய சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா ராஷ்டிர குரு, தேசிய ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜியை சொல்லுவாங்க. வங்காளத்தின் முடிசூடா மன்னன், ஓகேவா, அன்கிரவுண்டு கிங் ஆஃப் பெங்கால் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரை சொல்லணும்? நம்மளுடைய சுரேந்திரநாத் பானர்ஜியை சொல்லணும். சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியாவின் பர்க் என அழைக்கப்படுபவர். ஏன் அப்படின்னா எட்மண்ட் பர்கோடைய தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டதால் இவர் என்ன சொல்கிறாங்க? இந்தியாவின் பர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஷ்டிரத்தினுடைய குருன்னு கேட்டால், இந்தியாவின் பர்க் அப்படின்னு கேட்டால் யாரை நம்ம சொல்லணும்? நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜியை சொல்லணும். ஆரம்ப கால வாழ்க்கை நவம்பர் 10, 1948 கல்கத்தாவில் சுரேந்திரநாத் பானர்ஜி பறக்கிறாரு. அவருடைய சாதனைன்னு பார்த்தீங்கன்னா இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இரண்டாவது இந்தியர். இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இரண்டாவது இந்தியர் யார்? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின், ஓகேவா? நம்முடைய சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியாவினுடைய சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இரண்டாவது இந்தியர் சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்து பாருங்க, இவருடைய காலகட்டத்தில் இவருக்கு என்ன சவாலாக இருந்தது? வயது தொடர்பான குழப்பங்களால் முதலில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் போராடி பணியில் என்ன பண்ணியிருப்பார்? சேர்ந்திருப்பார். எனினும் பிரிட்டிஷ் அரசால் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். பின்பு 1875 ஆங்கில பேராசிரியராக தனது பணியை தொடங்கியிருப்பார். இந்திய சங்கம், இந்தியன் அசோசியேஷன் என்ற அமைப்பை 1876 ஆனந்த மோகன் போஸுடன் இணைந்து உருவாக்கியிருப்பார். இந்திய சங்கம் அப்படின்ற அமைப்பை யாரோட சேர்ந்து உருவாக்கினார் அப்படின்னா ஆனந்த மோகன் போஸ் அப்படின்றவரோட சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. இது அகில இந்திய அரசியல் இயக்கத்தின் மையப்புள்ளியாக செயல்பட்டிருக்கும். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 தனது இந்திய சங்கத்தை காங்கிரஸுடன் இணைக்கிறார், ஓகேவா? அவருடைய இந்திய சங்கத்தை என்ன பண்ணுறாருன்னா இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைக்கிறார். காங்கிரஸின் 2 மாநாடுகளுக்கு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1895 பூனா மாநாடு, 1902 அகமதாபாத் மாநாடு. 1895 பூனா மாநாடு, 1902 அகமதாபாத் மாநாடு. லிபரல் கூட்டமைப்பு பிற்காலத்தில் காங்கிரஸை விட்டு வெளியேறி இந்திய தாராளவாத கூட்டமைப்பை நிறுவினார். லிபரல் ஃபெடரேஷன் என்ற அமைப்பை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் சுரேந்திரநாத் பானர்ஜி. அமைச்சர் பதவி 1921 வங்காளத்தின் உள்ளூர் சுயராஜ்ய அமைச்சராக பணியாற்றியிருப்பார். கல்கத்தா மாநகராட்சி நிறுவுவதில் முக்கிய பங்கு வகிச்சிருப்பார். இவருடைய பத்திரிகைன்னு பார்த்தீங்கன்னா தி பெங்காலி. சுரேந்திரநாத் பானர்ஜியுடைய பத்திரிகை தி பெங்காலி 1879 வாங்கி சுமார் 40 ஆண்டுகள் அதன் ஆசிரியராக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இருந்திருப்பார். தேசியவாத கருத்துக்களை வெளியிட்டதற்காக சிறை சென்ற முதல் இந்திய பத்திரிகையாளர் யார்? முதல் இந்திய பத்திரிகையாளர் சுரேந்திரநாத் பானர்ஜி. இவருடைய சுயசரிதை பார்த்தீங்க அப்படின்னா த நேஷன் இன் மேக்கிங் 1925 எழுதி முடிக்கப்பட்டது. கல்கத்தாவில் ரிப்பன் கல்லூரியை நிறுவியிருப்பார். இது தற்போது சுரேந்திரநாத் கல்லூரி என்று அழைக்கப்படுகிறது, ஓகேவா? இவர் பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் ரிப்பன் கல்லூரியை நிறுவியிருப்பார். அது தற்போது எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா சுரேந்திரநாத் கல்லூரி. மஜினியின் வாழ்க்கை, சிவாஜி மற்றும் சீக்கியர்களின் வரலாறு குறித்து பேசி இளைஞர்களிடையே தேசிய உணர்வை என்ன பண்ணியிருப்பார்? தூண்டியிருப்பார். சுதேசி இயக்கத்தின் உணர்வை சுதேசி இயக்கத்தின் போது வங்க பிரிவினைக்கு எதிராக தீவிரமாக களமாடியிருப்பார். ஓகே, கியூக் சம்மரி பார்ப்போம். 1848 பிறக்கிறாரு. 1876 இந்திய சங்கம், ஓகேவா, இந்தியன் அசோசியேஷனை உருவாக்குறாரு. 1879 தி பெங்காலி பத்திரிகையுடைய ஆசிரியராக பொறுப்பேற்கிறாரு. 1895 to 1902 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தார். 1895 to 1902. 1921 வங்காள உள்ளூர் சுயராஜ்ய அமைப்பு உள்ளாட்சி அமைச்சராக இருந்திருப்பார். அதே மாதிரி 1925 எ நேஷன் இன் மேக்கிங் என்ற நூல் பார்த்தீங்கன்னா வெளியீடு அவருடைய மறைவுக்கிட்ட, ஓகேவா? இப்போ சுரேந்திரநாத் பானர்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் எல்லாம் கொடுத்துருப்போம். ஸ்கூல் புக்கில் இவரை பற்றி பெருசாக இருக்காது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவுட் சோர்ஸ்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம்.